வேல்மாறல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தீராத கடன் தொல்லை, கையில் காசு தங்காத நிலை, எதை தொட்டாலும் நஷ்டம். உங்கள் வீட்டில் இதுதான் நடக்குதா? செல்வத்தின் அதிபதியான குபேர பகவானின் அருளை பெற்று உங்கள் வீட்டில் பணமழையை வரவழைக்க ஒரு எளிமையான வழி இருக்கு. அதுதாங்க குபேர தீபம். இந்த தீபத்தை எப்படி எந்த திசையில் ஏற்றினால் முழு பலன் கிடைக்கும்னு வாங்க பார்க்கலாம். குபேர பகவான் வடக்கு திசையின் அதிபதி. எனவே குபேர தீபத்தை எப்போதும் வடக்கு திசையில தான் ஏற்றணும் அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி ஏற்றலாம். சிறப்பு நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது ஒன்று. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில ஏற்றிக்கலாம். எப்படி ஏற்றணும்னா, ஒரு பித்தளை அல்லது மண் குபேர விளக்கு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமிட்டு அலங்கரிச்சுக்கிட்டு விளக்கின் அடியில் ஒரு சிறிய தட்டு வச்சுக்கோங்க. அதில் சில நாணயங்களை வச்சு பச்சை பயிரை நிரப்பி அதன் மேல் விளக்க வைக்கணும். இது குபேரருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, பச்சை பயிறு. விளக்கில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கணும். 2 திரிகளை ஒன்றோடு ஒன்று திரித்து ஒரே திரியாக தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இதுதான் தாந்திரிக வழியும் கூட. குபேர தீபத்தின் அருளை இன்னும் அதிகரிக்க இன்னும் ரகசியமான விஷயம் ஒன்று இருக்கு. தீபம் எரிந்தவுடன் எண்ணெய்க்குள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் ஒரு ஏலக்காய் போட்டு விடுங்கள். இதிலிருந்து வெளிவரும் வாசனை உங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை விரட்டி குபேர சக்தியை வீட்டுக்குள் இழுக்கும் காந்தமாக. தீபத்தை ஏற்றிய பின் மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரியுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது உங்கள் கையில் இருக்கும் பணத்தடைகள் நீங்குவதை நீங்களே உணர்வீர்கள். தொடர்ந்து 48 நாட்கள் அல்லது வாரம் வியாழக்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிவந்தால் அடகு வைத்த நகைகள் நிச்சயமாக மீட்கும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறி லாபம் பெருகும். வீட்டில் எப்பொழுதும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். நம்பிக்கையுடன் குபேர தீபத்தை ஏற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.